குயின் கோப்ரா நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். இதயக்கனி விஜயன்கிற இந்த பெயர் எப்படி வந்தது எனக்கு? இந்த பத்திரிகை இதயக்கனிங்கிற இந்த பத்திரிகையினால், அதாவது நிருபர் விஜயன், ரிப்போர்ட்டர் விஜயன் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து இன்றைக்கி இதயக்கனி விஜயன்னா நீ கூகுளில் போய் செக் பண்ணிங்கன்னா என்னை பற்றி விவரங்கள் ப்ரொஃபைல் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய என்னை ஆளுமைப்படுத்துகின்ற ஒரு விஷயம் இதயக்கனி பத்திரிகை. இந்த பத்திரிகை என்னன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக வெளிவருகின்ற 25 ஆண்டுகள் கடந்து இப்போ 26வது வருஷம், 26வது வருஷத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள். இது என்ன, இதில் ஒரு வியப்பு சாதனை என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமரராகி, அதாவது இறந்து போகிறாங்க, செத்து போனாங்க, அதெல்லாம் சொல்லவே மாட்டேன், சொல்லக்கூடாது. அவர் அமரத்துவம் பெற்ற ஒரு மகத்தான ஒரு தலைவர், நடிகர், மனிதர். அவருடைய 1987க்கு அப்புறம் நாங்கள் 2000 ஆண்டில் தான் இந்த புத்தகத்தை, இந்த பத்திரிகையை தொடங்கினோம். முதல்ல தொடங்கும் போது அவருடைய சமநீதி பத்திரிகை மேலே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. நான் சின்ன வயசில் அந்த லைப்ரரியெல்லாம் தேடி போய் அவர் நடத்திய, எம்ஜிஆர் அவர்கள் நடத்திய சமநீதி பத்திரிகை ரொம்ப விரும்பி படிப்பேன். அதில் எடுத்த உடனே நான் கடைசி 8 பக்கம் இருக்கும், 8 பக்கத்தில் சினிமா, அவரை பற்றி என்ன சினிமாவில் வந்திருக்கு, அவருடைய எந்த படம் பற்றி தகவல் வந்திருக்கு அப்படின்னு அதைத்தான் நான் தேடுவேன். ஸோ அப்படி ஒரு ஆர்வமாக அந்த வயசில் தேடின, அப்படி அந்த பத்திரிகை பேர் வரணுங்கிறத நான் விரும்பினேன். அதுக்காக நான் டெல்லிக்கு டைட்டில்லாம் போட்டு புதிய சமநீதி அப்படின்ட்டு என்னென்னமோ டைட்டிலாம் போட்டு நான் அனுப்பிச்சி விட்டேன். அது என்னென்னா, அந்த டைட்டிலுடைய அது நடத்தினவங்களுடைய அந்த ஹோல்டர் அட்ரஸ் அது மாறலை. ஸோ அப்படி இருந்தனால ரிஜெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம் தான். ஆனால் புதிய சமநீதிங்கிற பேரில் ஒரு முதல் இதழ் வெளியே கொண்டு வந்தோம். அந்த இதழில் விஜயகாந்த், சத்யராஜ், கமலஹாசன் இப்படி அத்தனை பேரோட பேட்டி கட்டுரைகள் வந்தது. அது விஜயகாந்த் விளம்பரம் கொடுத்துருக்காரு, சத்யராஜ் விளம்பரம் கொடுத்துருக்காரு. அந்த பத்திரிகை எனக்கு இன்றைக்கும் கண்டுகளிக்க டேப்லெட் சைஸில், அதாவது நாளிதழில் ஒரு நாளிதழ் இப்படி மடக்கணுன்னா என்ன சைஸோ அதுதான் டேப்லெட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது ரிஜெக்ட் ஆனதுனால இவர் என்ன பண்ணுறதுன்னா, அப்புறம் திருப்பி நான் டைட்டிலெலாம் ஒரு 3 டைட்டில் அனுப்பினதில் ஒரு டைட்டில் தான் இதயக்கனி, ஒளிவிளக்கு, நம் நாடு, 3 டைட்டில் சேர்த்து அனுப்பினேன். அதில் எனக்கு தேர்வு செய்து வந்தது தான் டெல்லியிலேருந்து வந்தது தான் இதயக்கனிங்கிற டைட்டில். இன்றைக்கி 25 ஆண்டுகளை வெள்ளி விழா கடந்து இன்றைக்கி 26ஆம் ஆண்டில் வச்சுருக்கோம். இது என்னென்னா, இது உலக சாதனை. உலகில் அமரராகிவிட்ட ஒருவருக்காக, அவரை மட்டுமே மையப்படுத்தி வருகின்ற ஒரு இதழ் இதயக்கனி மட்டுமே. இத்தனை வருடங்கள் கடந்திருக்கு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் அவருக்காக வெளிவந்த திரையுலகம் பத்திரிகை, அதுவே வெள்ளி விழாவை பூர்த்தி செய்யவில்லை. ஆனால் அதை தாண்டி, அதையும் கடந்து வந்திருக்குன்னா, அது அவர் இருந்த காலத்தில் வந்த ஒரு நிலைமை வேறு, அவர் அமரத்துவம் பெற்ற பின் வந்த நிலைமை வேறு. அதை நாங்கள் கடந்து சாதிச்சிருக்கோன்னா அதுதான் எங்களுடைய உழைப்பு. அது சாதனைங்கிறத விட இந்த உழைப்புக்கு தான் இந்த மரியாதை, இந்த கௌரவம். அதாவது முதல்ல நான் திட்டம் போட்டது ஒரு 10 வருஷம் நடத்தலாம் அப்படி தான் நான் திட்டம் போட்டேன். 10 வருஷம் நடத்த முடியும். அதுக்கு அந்த 10 வருஷத்துக்குள்ளே நான் பட்ட பாட்டு இருக்கே, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதாவது பல ஊர்கள், அப்போ திமுக ஆட்சி, 2000 ஆண்டில் நடக்கிறது திமுக ஆட்சி. பல ஊர்களில் நீங்கள் பத்திரிகை இனிமேல் அனுப்பாதீங்க, முதல் இதில் வாங்கினவங்கெல்லாம் அனுப்பாதீங்கன்னு எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அடுத்த இதில் அனுப்பாதீங்க, அவங்க இந்த புக்கை நாங்கள் திருப்பி வேணால் அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி வந்தது. அது கோயம்புத்தூரில் பர்டிகுலராக சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நான் அடுத்து 2 புக்கை அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் திரும்பி 2வது இதழ் அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தா, முதல் இதழ் விற்காமல் இருந்த புஸ்தகம் 2வது இதழ் சேர்ந்தோடனே சேர்த்து வித்துருச்சு. அப்புறம் எல்லா இடத்துலேருந்து உற்சாகமான ஒரு வரவேற்பு, உற்சாகமான பதில், நீங்கள் தொடர்ந்து அனுப்புங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்தது. அப்படி வந்தது தான். ஏன்னா ஆரம்ப காலத்தில், அந்த திமுக ஆட்சி காலத்தில் புஸ்தகங்களை கடையில் மாட்டுறதே பயப்படுவாங்களாம். அது போலீஸ்காரங்க எதாவது பறிமுதல் பண்ணிவிடுவாங்களோ, இதை பறிமுதல் பண்ணிட்டு கடையை மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுதுன்னு அப்படி பயந்து கடைக்காரங்க சொல்லி ஏஜென்ட்டுகள் நம்மளை கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணதெல்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் மாறிடுச்சு. இதயக்கனி பத்திரிகை உள்ள, அதாவது கடைக்காரங்க சொல்லுவாங்க, நான் கேட்பேன் ஏன் கையில் மாட்டி வைக்கலன்னு, உங்கள் புக்கு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க, மாட்டவே வேண்டாம் அப்படிம்பாங்க. வேறு எந்த பத்திரிகை அப்படி ஒரு இது கிடையாது, உங்களுக்கு தான் அப்படி இருக்குது, உங்கள் பத்திரிகை தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியே இருக்க பிரச்சனைகளை கடந்து போய் நான் எவ்வளோ, அது என்னுடைய போராட்டம், பெரிய போராட்டம், அதெல்லாம் சொன்னால் நீண்டுக்கிட்டே போகும். அது கடந்து தினமலர் எனக்கு பெரிய சப்போர்ட். அந்த நேரத்தில் நான் நன்றி கூறணும். தினமலர் பத்திரிகையினுடைய பல ஏஜெண்டுகள் இந்த பத்திரிகைக்கு ஏஜெண்டாக இருந்து உதவி பண்ணாங்க. அதுக்கு தினமலர் நிர்வாகம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. அது மாதிரி தேவி வார இதழுடைய முதலாளி ஐயா ராமச்சந்திர ராயித்தன் அவர்கள்,
அவங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க புக்லேயும் எனக்கு வந்து விளம்பரங்களை வந்து சலுகை கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு கிடைச்ச விஷயங்கள். தினமலர் வாரமலரில் வாரந்தோறும் வாரந்தோறும் தொடர்ந்து விளம்பரங்கள், அதான் மாத பத்திரிகையினுடைய விளம்பரம் வந்து தினமலர் வாரமலரில் வரும். அதுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க எங்களுக்கு. நான் அந்த பத்திரிகையில் தொடர்ந்து தொடர் கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக என்னை ஊக்கப்படுத்துறதுக்காக வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது இந்த சந்தர்ப்பத்தில் தினமலர் திரு ரமேஷ் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ அவங்களோட சப்போர்ட்லாம் வந்து தான் வந்து இதயக்கணிக்கு ஒரு வலுவாக அமைஞ்சது. ஒரு அஸ்திவாரம் வந்து ஸ்ட்ராங்கானது அதில் தான். இதுக்கப்புறம் வந்து இதனுடைய வாசகர்கள் வட்டம் வந்து ரொம்ப பெருசாச்சு. உலக நாடுகள் எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கான வழிமுறைகள் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 200 ஊருக்கு போச்சு. அது மாதிரி அதாவது சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இலங்கை, ஃப்ரான்ஸ், இப்படி அமெரிக்கா எல்லா இடத்துக்கும் நான் பத்திரிகை போக ஆரம்பிச்சது. அப்படி ஒரு வரவேற்பு இந்த இதழ் கிடச்சி. என் மூலமாக இதற்கு பின்பற்றி சில எம்ஜிஆரை பற்றி சில இதழ்கள் வெளிவந்தன. என் மூலமாக அவர்களுக்கும் அதில் வருவாய், அதாவது இதனால் அவங்க ஒரு மார்க்கெட் கிடச்சிது. இதயக்கணி பத்திரிகையினால் அவங்களுக்கு மார்க்கெட் கிடச்சிது. ஸோ அப்படி வந்து நம்ம அந்த வழித்தடத்தை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதயக்கணி பத்திரிகை மூலம் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். அப்படி போகும்போது தான் திரு பாலச்சந்திரன் அவர்களுடைய எனக்கு ஒரு நட்பு கிடச்சிது. என்னென்னா 2007 எம்ஜிஆர் 90ன்னு ஒரு நிகழ்ச்சி வந்து காமராஜர் அரங்கத்தில் நடத்தினோம். மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அது போன்ற ஒரு நிகழ்ச்சி இனிமேல் என்னால் கூட நடத்த முடியுமா என்பது தெரியாது. வேறு யாரும் அதுபோல் நடத்தியதில்லை. இனி நடத்துவதும் அப்படி சாத்தியமாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா தமிழகம் எங்கும் வந்து அத்தனை இடங்களை வந்து சோரட்டி விட்டோம். அத்தனை ஊர்களையும் வந்து பேனர் அடித்து விட்டோம். அவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சி. அது விஜய் டிவியில் 3 வாரங்கள், அதாவது வந்து 3 மணி நேரம் ஒளிபரப்பானது. 3 மணி நேரம் ஒளிபரப்பானது விஜய் டிவியில். அது பார்த்துட்டு உடனே சரோஜாதேவி அவங்ககிட்ட இருந்து ஃபோன் என்னை ட்ரை பண்ணியிருக்காங்க. என் நம்பர் வந்து பிஸியாக இருந்ததுனால அவங்களால பேச முடியல. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரோஜாதேவிமா வந்து லதாவுக்கு ஃபோன் பண்ணி, அந்த விஜய் நம்பர் எனக்கு கிடைக்கல, நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தேடினாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்படி அந்த மாட்ட பேசிடுங்க, லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தலைவருக்கு நீங்கள் இப்படி ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களே, அந்த தெய்வத்துக்கு அது நீங்கள் செய்த மிகப்பெரிய காணிக்கை அந்த எம்ஜிஆர் 90 நிகழ்ச்சி. நான் உங்களை வந்து எம்ஜிஆரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். எம்ஜிஆர் ஆசீர்வாதம் இன்றைக்கி இருக்குன்னு ஒரு முறையில் இருமுறையில் பல முறை அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு அது மிகப்பெரிய அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச எனக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா 26 படங்களை ஜோடியாக நடித்தவங்க, அவங்கள பற்றி ஒரு புக்கு வந்து வெளியிட்டோம். நான் சரோஜாதேவி பேசுகிறேன்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகங்களோட எழுதுகின்ற வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது அலையன்ஸ் பதிப்பகம் மூலமாக. திரு சிவகுமார் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த புஸ்தகத்தை வந்து நான் முடித்து அவங்களோட ஒரு நாள் முழுக்க பெங்களூரில் இருந்து அதை எழுதி முடிச்சிருந்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு சால்வை போர்த்தி எனக்கு மாலை அணிவிச்சு அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு 10 பேர் போனோம் பெங்களூரில் அவங்க வீட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக. அது அல்லாமல் பெங்களூர்லேருந்து சில நண்பர்கள் வந்திருந்தாங்க. அந்த நண்பர்கள் அத்தனை பேருக்குமே சாப்பாடு, மதிய சாப்பாடு போட்டு ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டாங்க சரோஜாதேவி அவர்கள். அப்படி ஒரு இந்த இதயக்கணி பத்திரிகை மூலமாக எனக்கு கிடைத்த சில வரவுகள், சில மரியாதைகள், சில கௌரவங்கள் இந்த மாதிரிலாம் அமைஞ்சது.